கரை புரண்டு ஓடும் வெள்ளம் பீகாரில். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பருவமழையில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டு விடக்கூடாது. பருவமழையில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்பட்டு விடக்கூடாது. மொத்த அரசு நிர்வாகமும் ஓரணியாக செயல்பட வேண்டுமாங்க. மொத்த அரசு நிர்வாகமும் ஓரணியாக செயல்பட வேண்டுமா. அப்புறம் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுங்களாம். இப்படி இருக்குது நிலைமை. அதாவது பாரதி சொன்னான், காக்கை குருவிகள் இனம் சொன்னான். அப்புறம் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம் என்று சொன்னான். அவன் ஜோறு இல்லை, மொட்டாடிக்கும் ஜோறு போடல, சாகும்போது 13 பேர் தான். அப்படி தான் இருந்தது இந்த நாடு. கரை புரண்டு ஓடும் வெள்ளம் 80-90 வருடங்களாக இந்த மாதிரி இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே கிடையாது. இப்போ நடக்குது. ஏங்க யோசித்துப்பார். திருப்பதி லட்டில் மிருகங்களின் கொழுப்பு. கலப்படத்துக்கு ஆதாரம் இங்கே சுப்ரீம் கோர்ட்டு சரமாரி கேள்வி. கடவுளை அரசியலுக்கு இருக்க வேண்டாம் என்று கண்டனம். ஐயோ, இயற்கை கொழுப்பு யாருக்கு? மக்களுக்கு. பாருங்க, ஒரு கடவுளே அரசியலுக்கு இருக்க வேணாம் நீதி கோர்ட்டு சொல்லுது. ஐயோ, இயற்கையே மனம் துடிக்கிறது. ஒரு செகண்டில் டைனோசர்ஸ் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் காலி பண்ண இவனுங்களை அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. why you're making late? ஒரு செகண்டில் டைனோசர்ஸ் மொத்தத்தையும் காலி பண்ணி இந்த கொழுப்பு மிருகங்கள், சிரிக்கிற மிருகங்களின் கொழுப்பை ஒரு செகண்டில் ஒரு நாள் காலி பண்ண முடியாது. அசிங்கமாக இருக்குது. இவனுங்க இப்படி கேவலப்படுத்துறது. எனக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு பதிலாக புதிய தளபதிகள் உள்ளன. இஸ்ரேலோட நீண்ட கால போருக்கு தயார் ஹெஸ்புல்லா துணைத் தலைவர் அறிவிப்பு. ஓகே, இப்போது இந்த இஸ்ரேலர் அப்படின்னா யார்? யூதர்கள் எப்படி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தார்கள்? மோசே யார்? யாவே என்கின்ற ஒரு கடவுள். அதான் யூதர்களின் கடவுள் யாவே, ஒரே கடவுள். அவர்கள் கும்பிட்டாங்க. ஆமாம், இப்போ இந்த யூதர்கள் 4000 வருஷமாக இருக்காங்க. கிரேக்கர், சுமேரியர், ரோமர், எவ்வளோ ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சு. அவங்களாம் இருக்கானா இல்லையான்னு கூட அவனுக்கும் தெரியாது. அவங்க கும்பிட சாமியெல்லாம் அங்கே கிடையாது. பட் இவர்கள் யாவே என்ற அந்த சாமியை மட்டும் கும்பிடுறாங்க. அதுக்கு தான் ஜெருசலேம் போவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சண்டை நிகழ்ச்செல்லாம் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசுநாதர். இஸ்ரேலரை யூதர்கள் இயேசுநாதரை கொண்டு இருக்கக்கூடாது. இயேசுநாதர் யூதர்களை விரட்டினார் என்று கூட சொல்லலாம். இது தொடரும் செல்லம். உலகம் இப்படி தானே அழியணும். அதானே எண்ட் ஆஃப் டேஸ். வீவர்ஸ், இப்போது யூதர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்னா ரொம்ப இடியாப்ப சிக்கல் அது. ஆமாம், ஆபிரகாம் வம்சத்திலேருந்து ஒரு 12வது வம்சமோ என்னமோ லேவி வம்சம். அந்த லேவி வம்சம் இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. இது மோசே அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்லை அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஏங்க, இப்போ 80,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வால் நட்சத்திரம் இருந்தது. அது இப்போ வரப்போகுது, கண்ணில் தெரிய போகுதுலாம் சொல்கிறாங்கல்ல. வந்துச்சா? அதுக்கு நமக்கு தெரியாது. ஆதாரம் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா என்றால் இல்லை. டைனோசர்ஸ் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு, ஆதாரம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. ஏங்க, இந்த மதம் ஜாதி இதெல்லாம் வச்சுன்னு உங்ககிட்ட போய் நம்ம இதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா கிளிகிட்ட போய் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் கட்டிக்கிறான், 10வது நாள் அவன் கூடயே ஓடி போகிற. இதெல்லாம் என்னங்க இது? ஒடிசஸ். புது டெல்லி பல்வேறு மாநிலங்களில் 32 இடங்களில் சிபிஐ அதிரடி வேட்டை. ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட 26 இணைய குற்றவாளிகள் கைது. ரூபாய் 58 லட்சம் ரொக்கம், சொகுசு கார்கள் பறிமுதல். சரி, நசாராக்க போகுது சார். இப்போது தண்ணியில் பாய்சன் கலந்துடுச்சு. அதை ஒருத்தன் குடிச்சிட்டான், செத்துட்டான். அவனை கூட்டின்னு போய் ஜெயிலில் வச்சு தண்டனை கொடுப்பீங்களா? பணத்துக்கு தண்டனை கொடுப்பீங்களா? சார், தண்ணியை தான் சார் அகற்றணும். ஏன் சார், ஆன்லைன் மோசடின்றது 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் இருக்கு. ஆன்லைனில் கட் பண்ணுவீங்களா? எதுக்கு சார்? ஃபாரின்லேருந்து கழிவெல்லாம் கொண்டு இங்கே கொட்டுறான். அதுக்கு ஒப்புதல், பெர்மிஷன், லஞ்சம், கமிஷன். ஐயோ. அகமதாபாத் நடிகர் அனுபம் கர் படம் அச்சிட்ட
கள்ள நோட்டுகள் மூலம் 2 கிலோ தங்கம் மோசடி குஜராத்தில் நடந்த ருசிகர ஏமாற்று வேலை. அனுபம்கர். அனுபம்கர் சார், அசப்பு அப்படியே செந்தில் பாலாஜி மாதிரி இருக்குது சார். நான் கூட என்னடா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் நோட்டிலலாம் செந்தில் பாலாஜியை கொண்டு வந்துட்டாரு ஆச்சரியப்பட்டு. எனக்கு ஏற்கனவே தியாகி சொல்லிட்டார் சார். தியாகிகள் வரிசையிலே சுதந்திர போட்ட வீரர்களே, தியாகிகளே, உங்கள் வரிசையில் நம்ம செந்தில் பாலாஜியும் சேர்த்துக்கொள்ளுங்கள். புகழ்மிக்கவர் வாழ்க வாழ்க என்று போற்றுங்கள். செந்தில் பாலாஜி சுதந்திர தியாகி, செந்தில் பாலாஜி சுதந்திர தியாகி. ஒரிஜினல் தியாகிகளாக ஓடிப்பிடுங்க. ஏன்னா முதலமைச்சர் குடும்பத்திலே குழப்பத்தை விளைவித்து விட்டார். அவங்க கனிமொழி வரல, சபரீசன் வரல, துரைமுருகன் ஓடுறாரு. வாழ்க என்று சொல்லுங்கள். அன்பானவர்களே, நேற்று வாழை என்று ஒரு தமிழ் சினிமா படம் ரீசெண்ட்லி வந்த படம். வாட் வண்டர்ஃபுல் மூவிங்க. ஏன் அந்த மாதிரி தமிழ் படங்களை எடுக்க மாட்டுறாங்க? சரி விடுங்க, கமர்ஷியல், காசு, லஞ்சம், ஊழல், அதுலேயும் கட்சி இருக்குது. சரி விட்டுருங்க. வாட் பியூட்டிஃபுல் மூவி. அது ஒரு விஷயம், அதாவது ஒரு தாய் சரியில்லை என்றால் அந்த குடும்பம் நாசமாக போயிடும். வாழை அப்படின்றது தான் அந்த தாய் கட்சியில் அடிச்சிக்குது. அது விட்டுருங்க. அது என்ன கருத்தில் அந்த டைரக்டர் பண்ணாரோ. இப்போ இந்த உண்ணாவிரதம்லாம் இருக்கிறானுங்கள இந்த கட்சிக்காரனுங்க, இவனுங்களாம் ஏன் ஒரு துரைப்பாக்கம் இல்லை ஒரு கண்ணகி நகர் இல்லை அந்த சைதாப்பேட்டில் 50 வருஷமாக திடீர் நகர்னு ஒரு நகர் இருக்குது. அது உள்ள ஏழைகள் அப்படியே உடைச்சல் மழை அப்படியே சீலிங் உடைய செவுத்து தோட்டம் கீழே விழும். அந்த இடத்துல உக்காந்து இந்த முதலமைச்சர் மந்திரிகள்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறதில்ல. இருந்து பாருங்கள், ஒரு நாள் ஏழைகளுடன் வாழ்ந்து பாருங்கள், அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. சென்னை சிறப்பு கோர்ட்டில் நடைபெறும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிபதி சுப்ரீம் கோர்ட் உத்தரவாம். அதுக்கு கீழே ஒரு செய்தி இருக்குது. அதையும் நான் பார்த்தீங்கன்னா, சென்னை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை கோர்ட்டில் ஆஜர். விசாரணைக்கு ஆஜராகாத அதிகாரிக்கு வாரண்ட்டு. சரி, எப்படியோ ஆமாம், ஏற்கனவே நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏகப்பட்ட நல்ல பேர். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களால் இன்னும் ஏகப்பட்ட நல்ல பேருங்க. எப்படியே நல்லா இருந்தால் சரி. ஆனால் இப்போ இந்த 23வது ஆண்டு வருஷம் நினைக்கிறேன், அதான் 2023 இந்த மின்சார வழக்கு அது வேறு ஒன்று தனியாக போயின்னுக்குது. எனக்கு என்னென்னா, இந்த மண்டையில் காரு சும்மா அது மேலே எரிமைங்க, மண்டை சோப்பு லைட்டு, அதில் போய் அப்படியே கையெழுத்து போடுவார் போல இருக்குது. எங்கே அமலாக்கத்துறையில் இப்போ சம்மாங்க குட்டு வச்சு புண்ணியம் வாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அப்புறம் மைடியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ் அது பேப்பர். ஆமாம், ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக நாடுது. அவ்வளோ நாற்றத்தையும் 32 பேஜியா என்னமோ பேஜி அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே தான் திருட்டு, அயோக்கியத்தனம், பாலியல், கீழியல், மயிலியல், கர்மந்தை அழுவு, கொள்ளை, திருட்டு, இருட்டு, பேங்க் ராபரி, மயிர் ராபரி, எல்லா ராபரி. அவன் கூட ஓடிட்டான், அவன் கூட ஓடிட்டான், எல்லாம் அந்த கர்மம் தான். அந்த கர்மத்தை படித்தா நமக்கு எவன் சோறு போடுவான்? நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சோறு. எவன் சோறு போடுவான்? அந்த ஓட்டுக்கு காசு வாங்கினானே, பிரியாணி வாங்கி துண்ணானே, பிரியாணி கோட்டெல்லாம் வாங்கி எப்போ துண்ணுது, அது எப்படியே செரிச்சு போயிருக்கும். எப்படா மறுபடியும் எலெக்ஷன் வரும்னு காத்துனுக்குறான் துட்டு வாங்கிறதுக்கு, குடி வாங்கிறதுக்கு. பரதேசி ராஸ்கஸ், இந்த சனியம் பிடிச்சவனுங்களால் நான் நடமாட முடியாமல் போயிடுச்சு. எல்லாம் 1000 பேர் இருக்கிறான், 999 பேர் திருட்டு போய் அங்கே ஒரே ஒரு நல்லவன். நான் என்னையா பண்ணுவேன் சொல்லுங்கள்? ஐயோ, உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுனுக்கிறேன். சின்ன பசங்க கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுனுக்கிறேன். தலை எழுத்து. ஓகே மை டியர் போல்போல் பேப்பர்ஸ், டைம் ஆச்சு. வேலைக்கு போனால் தான் சோறு. ஊரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. ரைட்டா? சரி, இங்கே பாருங்கள். ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று, அது சாதனையாவது நாளை, வரும் சோதனை தான் இடைவேளை. இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா இடைவேளைக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்னு ஒன்றுக்குது. இயற்கை வருது, சுனாமி வருது, பேரிடர் வருது. பாவிகளை அழிப்பதற்காக வர வேண்டும். நல்வா